ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ரீசி ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன கிளாரிட்டி தாம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இன்ஜினியரிங்கான குவாலிஃபிகேஷனுக்கு வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ ஓரளவு கிளியராக என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் இருக்குது, இதை தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து எக்ஸாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கட் ஆஃப் என்ன அப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், ஓகேங்களா. ஸோ இன்ஜினியரிங் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் வந்து பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் டிப்ளமோ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் என்ன என்கொயரிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேம் அப்போ இருந்த சமயத்தில் நான் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன், ஓகேங்களா. பட் இப்போ எக்ஸாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி டிப்ளமோ ஐடி ஸ்டாண்டர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோ இஷ்யூஸ். அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே ஒரே ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரே ஒரு சிலபஸ் தான். ஸோ அவங்களும் ஒரு கரெக்டான வேல போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிப்ளமோக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல, இசிஇ, ட்ரிபிள் இ, சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல், ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா மேம், அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி, இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கம்மி தான். ஆனால் ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான சப்ஜெக்ட் கோடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு நீங்கள் ஜேடிஓ எழுதுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் 535 அப்படிங்கிற சிலபஸை கவர் பண்ணால் மட்டும்தான் உன்னால் எக்ஸாமே எழுத முடியும், ஓகேவா. ஸோ இந்த டைம் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது, ஓகே. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன், டிப்ளமோவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 கோடுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் மேம், ஆனால் அதில் நான் எப்படி எதை படிக்கிறது? ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 2nd வீக்லேருந்தே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா சாலிடாக உங்களுக்கு ஒரு 15 டேஸு இல்லைனா ஒரு 20 டேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே. மேம் இதில் நான் என்ன படிக்கிறது, எதை அப்ரோச் பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான வீடியோ தான் இது, ஓகேவா. ஸோ ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக அந்த 446 கோடு தான். ஸோ அதில் வந்து அவங்க அந்த இதில் படிச்சிட்ருக்காங்க. பட் அதர் தென் இசிஇ, சிஎஸ்சி, ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னென்னா, மேம் நான் 2-3 கோடுக்கு அப்ளை பண்ணுறேன், நான் கம்மியாக சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5 கோடு, ஸோ இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருக்கோம் மேம். ஸோ எதுக்கு நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது, இன்னொன்று இல்லை எல்லாமே படிக்கிறதா, இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ரிப்ளை, ஏன்னா எனக்கு இந்த டவுட் நிறைய இருந்ததுனால சரி இதை வீடியோலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட டிப்ளமோ ஐடிஐ ஸ்டாண்டர்டோட ஜேடிஓ எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஏன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தானே, ஸோ படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 4 கோடு 5 கோடு இதெல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஓகேவா. இப்போது இன்ஜினியரிங்கை முடிச்சுட்டு வந்துட்டீங்க. ஸோ அது எப்படி பண்ணியிருக்கீங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் ஆனால் என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஜேடிஓக்கு வந்தாச்சு, ஓகேவா. இதில் உன்னோட டார்கெட் என்ன இருக்கணும் அப்படின்னா, மெயின் விஷயம் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதாவது 4 கோடுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 4 கோடுக்கும் தாராளமாக போய் எழுதுங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வேக்கன்சி எல்லாமே, அதாவது ஒவ்வொரு சிலபஸாக இருந்தாலுமே ஒவ்வொரு சிலபஸ்க்கும் 2 வேக்கன்சி, 3 வேக்கன்சி, 5 வேக்கன்சி இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஓகேங்களா. மேம் அப்போ நான் எதை தான் மேம் படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக சொல்கிறேன் பாரு. ஃபஸ்ட்டு நீ அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனில் நீ என்னென்ன அப்ளை பண்ண கோடு உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த கோடை ஷேர் பண்ணி தான் என்கிட்ட கேட்குறீங்க, மேம் இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இதில் உங்ககிட்ட என்னென்ன டேட்டாஸ் இருக்குது, இதில் நான் எதை படிக்கலாம், எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு அப்ளை பண்ண கோடை முதல்ல எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேரலாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு கோடையும் போட்டு சிலபஸை முதல்ல பாருங்கள், ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் முன்னாடியே கொடுத்துருக்கணும். பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு விட்டேன். பட் இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட இதே கொஷின் தான் அவங்ககிட்டே அதான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்கம்மா நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிலபஸையும் முதல்ல பாருங்கள், ஓகேவா. ஏன் அப்படின்னா இது பர்டிகுலராக நான் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு மட்டும் சொல்லலை, ஓகேவா. நீங்கள் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஈவன் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல கோடு, ஓகேங்களா. 533, 353, 747, 40 இந்த மாதிரி நிறைய கோடு இருக்குல்ல. ஸோ எந்த கோடு ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கோடுன்னு கூட தெரியலம்மா, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 2 நாள் கழித்து ரிப்ளை பண்ணுறாங்க 540 அப்படின்ட்டு.
ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் நிறைய வேணுமா, ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய என்கொயரிஸும் வருது. 446க்கு இசிஇ ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் இதெல்லாமே அப்ளைலாம் பண்ணலாம்ப்பா, நீங்கள் எக்ஸாமும் எழுதலாம். ஆனால் ஈவன் நீங்கள் அங்கே டெட் எண்டு எங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்குலாம் போனீங்க அப்படின்னா அமுச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா. மேம் இல்லையே எனக்கு வருதே, அப்ளை பண்ணும் போதே வருதேன்னா அது வந்து ஜஸ்ட்டு வெப்சைட்டு. ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் சப்மிட் வரும். ஓகே. ஸோ நீங்கள் தெளிவாக கொஞ்சம் கான்ஷியஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த கோடு நம்ம எலிஜிபிள், அதுக்கு தானே உங்களுக்கு என்னது குவாலிஃபிகேஷன், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை முதல்ல வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா. வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸும் வருது. அதுக்கப்புறம் நான் இல்லைம்மா 446க்கு ஈஸி கிடையாது, ட்ரிபிள் இ மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி நான் ரிப்ளை சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அதனால் அப்ளை பண்ணும் போதே நம்ம எதுக்கு எலிஜிபிள் என்னங்கிறத பார்த்துட்டு தெளிவாக அப்ளை பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண கூட முதல்ல சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு, ஏன்னா எங்கிட்ட கேட்குறீங்க நான் ரிப்ளை பண்ணுறேன், ஓகே. பட் நீங்கள் எனக்கு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டா ஐடி ஸ்டூடெண்ட்டாங்கிறது எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள். ஸோ அதனால் நீங்களே முதல்ல பாருங்கள். பார்த்தீங்கனாலே இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்லாம் இப்போ இல்லை, நீ இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் அந்த வேர்டே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அப்போ நீங்கள் அப்ளை பண்ணதில் எந்த சிலபஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இசிஇ ஸ்டூடெண்ட்டுக்குன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் சிலபஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய 10 யூனிட் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து நம்ம ஃபஸ்ட் இயரில் படிச்சிருக்கோம், அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் எல்லாமே படிச்சிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் இசிஇ பசங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா 535 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் வேகன்சியும் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்னால் நீங்கள் ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா உங்களுக்கு 533யும் 37, ஓகேவா, ரெண்டுத்துக்குமே சிஎஸ்சி ஐடி எலிஜிபிள்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பாருங்கள். சிலபஸில் இருக்கக்கூடிய வேர்டு உனக்கு நான் அது ஃபுல்லாக தெரியணுங்கிறதுல இந்த வேர்டெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமா, ஜஸ்ட் இந்த வேர்டு உனக்கு தெரியுதான்னு பாரு. தெரிஞ்சாலே நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ வந்து நமக்கு 3 வீக்ஸ் தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இதில் இந்த சிலபஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதில் அடுத்த டவுட் என்ன கேட்குறீங்கன்னா மேம் 2 வேகன்சி தானே மேம் இருக்குது. ஆமாம்மா, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஜேடிஓவில், இந்தந்த சிலபஸ்க்கு இந்தந்த கோடுக்கு இந்தந்த போஸ்ட்டுக்கு இத்தனை வேகன்சின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணும், 2 வேகன்சியான்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அந்த 2 வேகன்சியில் ஆளாக நான் எப்படி வர்றது, அப்போ அதை மட்டும் தானே நீங்கள் பார்க்கணும். ஓகே. நீங்கள் இங்கேயே நோட்டிஃபிகேஷன்லையே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து எப்போ படிப்பீங்க, எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, எப்போ ப்ராக்டிஸ் இருப்பீங்க. ஓகே. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டக்குன்னு சிலபஸை பார்த்துட்டு இந்த சிலபஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 2 வேகன்சினாலும் அதில் ஆளாக வரணும், 2வது ஆளாக கூட ஆளாக வரணுங்கிற மாதிரி எய்மை வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிவிடு. கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல், ஓகேங்களா. நீ எங்கிட்ட தான் கெட் பண்ணணுங்கிறது கிடையாதுமா. நீங்கள் ஓனாக கையில் என்ன வச்சுருக்கீங்களோ, கொஞ்சம் பேர் வந்து ஐடிஐ முடிச்சிருப்பாங்க, அவங்க சோர்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லை டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, அதையும் கேட்குறீங்க மேம் டிப்ளமோ மெட்டீரியல் வச்சு இதை படிக்கலாமா அப்படின்னு. உங்களுக்கு டிப்ளமோ மெட்டீரியலில் இந்த யூனிட், இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் 533 சூஸ் பண்ணுற அப்படின்னா அந்த யூனிட் அந்த சிலபஸில் டிப்ளமோ சிலபஸில் கவர் ஆகுதுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் அந்த டிப்ளமோ மெட்டீரியலை ஃபுல்லாக படிச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய சிலபஸில் பர்டிகுலராக உனக்கு எந்த சிலபஸ் வந்து ஃபெமிலியராக இருக்கோ அந்த சிலபஸை சூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா முதல்ல மெட்டீரியலை தான் படிக்கணும், ஓகேங்களா. தெளிவாக புரிஞ்சுக்கோ. ஏன் இதை சொல்கிறேன்னா நேற்று எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கோட டிஸ்பேட்ச் லான்ச் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அதில் என்ன ஒரு குளறுபடி அப்படின்னா கொஷின் பேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐயோ கொஷின் பேங்க்கை வாங்கிட்டேன் மேம், டிஸ்பேட்ச் வாங்கியிருக்கலாமே மேம், ஆஹா மிஸ் பண்ணிட்டேனே, மெட்டீரியலை வாங்காமல் விட்டுட்டு டிஸ்பேட்சை வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா இப்போ வீடியோவில் சொல்கிறதான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட கெட் பண்ணுறது அதெல்லாம் 2வது விஷயம், ஓகேவா, அதெல்லாம் விட்டுரு. நீ படிக்கிறதே எந்த ஆங்கிளில் படிக்கணும்னா இது மட்டும் இல்லை, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நீ ப்ரிப்பேர் பண்ணுற அப்படின்னா முதல்ல மெட்டீரியல்னு ஒன்று இருக்கணும்ப்பா, கையில் சோர்ஸ்னு ஒன்று இருக்கணும். இப்போ சர்க்யூட் தியரி அப்படின்னா சர்க்யூட் தியரிக்குரிய ஏதோ ஒரு புக்கு, ஓகேவா, சர்க்யூட் தியரிக்குங்கிற ஏதோ ஒரு புக்கு உன் கையில் இருக்கணும். அது வந்து என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. மெட்டீரியல்ங்கிறது என்னென்னா உன்னோட சிலபஸை கவர் பண்ணக்கூடியது தான் மெட்டீரியல். நீ என்ன பண்ணணும், இந்த சிலபஸ்ங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க, இத்தனை வேகன்சி இருக்குது, இந்த சிலபஸை படிங்க, இதுலேருந்து கொஷின் கேட்போம் அப்படிங்கிறதுக்கு தானே சிலபஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நீ முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிலபஸை தானே நீ கம்ப்ளீட் பண்ணணும், ஓகே. ஸோ எந்த ஆர்டரில் வரணுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீ வச்சுருக்கக்கூடிய அதுக்காக தான் சொல்கிறேன், எந்த சோர்ஸாக இருந்தாலும் ஓகே, ஓகே. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியலை ஃபுல்லாக படிக்கணும். நீ மெட்டீரியலை படிச்சுட்ட அப்படின்னாலே 60% ஆஃப் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி,
ஓகே, அதுக்கு அடுத்தது என்னென்னா இந்த கொஷின் பேங்க் அப்படிங்கிறது என்னென்னா, ஏன் மேம் கொஷின் பேங்க் இங்கே நீடட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்லேருந்து 60% ஆஃப் நாலேஜ் வந்து நீ கெட் பண்ணிடுவேன், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் வந்து எம்சிக்யூ பேட்டர்ன். ஓகே, அப்போ உனக்கு அது எப்படி இருக்குது, எந்த ஆங்கிளில் இருக்குது. இப்போ நம்ம செமஸ்டரில் வந்து 8 மார்க் 14 மார்க் கொஷின்லாம், அப்போ இங்கே இதில் எப்படி கேட்பாங்க, நான் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்போ அந்த 8 மார்க் 16 மார்க் 10 மார்க்லாம் இங்கே எப்படி கேட்பாங்கங்கிற ஐடியா உனக்கு வேணும்ல. ஸோ அந்த ஐடியாவுக்கு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா கொஷின் பேங்க். ஓகே, ஸோ முதல்ல மெட்டீரியலில் சிலபஸை வந்து 60% தான் கவர் பண்ணுவேன். இல்லை மேம் நான் 10 யூனிட் முடிச்சிட்டேன், 10 யூனிட் முடித்தாலும் நீ 60% தான் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ரீசன் என்ன அப்படின்னா, நீ என்ன பண்ணியிருக்கிற, சிலபஸை டச் பண்ணியிருக்க, அவ்வளோதான். இன்னும் எதுக்கு வரல அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, எந்த எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கொஷின் பேங்கை பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து எப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காது, தியரி பாயிண்ட் ஆஃப் வியூலேயே ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட்டுன்னு இருக்கும். ஓகேவா, எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, எல்லாரோட தாட்டும் எப்படி இருக்குன்னா, மேம் ஐடிஐ ஸ்டாண்டர்டு தானே, டிப்ளமோ ஸ்டாண்டர்டு தானே, ஸோ ஈஸியாக தானே இருக்கும். இப்போ கேட்கும் போதே இத்தனை கோடு அப்ளை பண்ணும் போதே மேம் ஈஸியாக இருக்கும்னு எல்லா கோடுக்கும் அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஷின் வந்து எந்த ஸ்டாண்டர்டு, ஏன் அப்போ கேட்டுனா அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? அப்படி கிடையாது. நீங்கள் கேட் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து எப்படி இருக்கும்னா ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட், ஈஸியான கொஷின்ஸும் அதில் இருக்கும். ஸோ அந்த மோஸ்ட்லி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலுமே பேட்டர்ன் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா இந்த இதில் தான் செட் பண்ணுவாங்க. ஈஸி, மாட்ரேட், டிஃபிகல்ட் இதில் தான் செட் பண்ணுவாங்க. அப்போ உனக்கு என்ன இருக்கும், இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம்லையும் டிஃபிகல்ட் இருக்கும். மேம் அப்போ இதில் எப்படி மேம் டிஃபிகல்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லைப்பா, அதாவது நீங்கள் கண்டென்ட் வைஸாக புரிஞ்சிருக்கக்கூடிய கான்செப்டை ட்விஸ்டடாக கேட்பாங்க. டிஃபிகல்ட்டுனா என்ன, பேராகிராஃபாக கேட்குறதா, அது கிடையாது. ப்ராப்ளமா, அது கிடையாது. ஓகேங்களா, அதுக்கு அது மீனிங் கிடையாது. டிஃபிகல்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, கொஷின் டைரெக்டாக இல்லாமல் ட்விஸ்டடாக இன்டைரக்டாக இருக்கும். ஓகேவா, அப்போ இதெல்லாம் இருக்குன்னா முதல்ல நீ என்ன பண்ணியிருக்கணும், மெட்டீரியலை A to Z படித்தாதான், புரிஞ்சு படித்தாதான் உன்னால் என்ன பண்ண முடியும்னா, ஓகே சிலபஸில் இதெல்லாம் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த கொஷின் பேங்க்குங்கிறது, இந்த ஆங்கிளில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த லாஸ்ட்டாக டெஸ்ட் பேட்ச் எதுக்காக அப்படின்னா, மேம் நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன், மெட்டீரியலாக படிச்சுட்டேன், அதுக்கு அடுத்தது கொஷின் பேங்க்கில் கொஷின்ஸ் பார்த்துட்டேன். ஓகே, அதுக்கு அடுத்தது என்னோட லெவலை செக் பண்ணிக்கிறதுக்காக நான் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா அதுதான் டெஸ்ட் பேட்ச். அப்போ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது பர்டிகுலராக ப்ராக்டிஸ்க்கு. ஓகேங்களா, ஏன்னா எல்லாருமே அப்படியே தலைகீழாக வரீங்க. ஏற்கனவே இன்ஜினியரிங்லேயே இந்த தப்பை பண்ணீங்க. டெஸ்ட் பேட்சை வாங்கிட்டு மேம் டெஸ்ட் பேட்சில் ஒரு கொஷின்ஸும் தெரியல மேம், கொஷின் பேங்க்கை கொடுங்க மேம், கொஷின் பேங்க்கில் வேறு மாதிரி இருக்குது, எனக்கு மெட்டீரியல் கொடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக மேம் இப்போ தான் மேம் மெட்டீரியல் பார்த்தோன்னு தான் எல்லாம் கவர் ஆகுது மேம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வருது. ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாமுக்காக மட்டும் சொல்லலை. ஓகே, எல்லாருமே படிக்க ரெடியாக இருக்கீங்க. படிக்கிறதுங்கிறது விஷயம் இல்லை, எப்படி படிக்கிறோம், எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, உங்களை தாண்டி ஒருத்தவங்க லீடிங்கில் முன்னாடி போய் போஸ்டிங் வாங்குறாங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ அவங்க ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னா, நிறைய கொஷின் அனாலிஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து மேம் நான் புக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் மேம், நீங்கள் எந்த பேஜில் என்ன கொஷின் வேணாலும் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து டெஃபினட்டாக போஸ்டிங் வாங்க முடியாது. ஓகேவா, ஏன்னா புக்கை மட்டுமே வச்சே படிச்சுட்ருக்கலாம். அப்படி கிடையாது, நீங்கள் வந்து கொஷின்ஸை எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக பேசும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சொல்கிறேம்மா. ஓகே, அதுவே செமஸ்டர் எக்ஸாம்னா அது டோட்டலாக வேறு. நீ புக்கு ஃபுல்லாக A to Z படிக்கணும், எந்த ஆங்கிளில் கேட்டாலும் படிக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமில் நீங்கள் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டரோ, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீ இந்த ஆர்டரில் தான் வரணும். ஃபஸ்ட்டு மெட்டீரியல் மூலமாக நீ சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஷின் கேட்பாங்கங்கிறத நீ கொஷின் பேங்க்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்ச்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்மளும் கோர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஓகேவா, ரிமைனிங் மேம் அப்போ கொஷின் பேங்க் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து 535க்கு மட்டும் தானே கொடுத்தீங்க, ரிமைனிங் இருக்கிறதுக்கெலாம் கேட்டிங்க அப்படின்னா இது டிப்ளமோங்கிறதுனால எல்லாமே ஒன்லைனராக இருக்குது. அதனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே என்ன தெளிவாக சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் கொஷின் பேங்க் கெட் பண்ணாலுமே அதை டெஸ்ட் பேட்சாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஷினுக்கு கீழேயோ பின்னாடி தான் ஆன்சர் இருக்குது. ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மெட்டீரியலை, ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல என்ன கேட்குறீங்கன்னா, மேம் இப்போ நான் எதை படிக்கிறது, என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா நான் என்ன கெட் பண்ணுறது, இல்லை நான் ஓனாக படிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ நீங்கள் நீங்கள் அதாவது என்ன சிலபஸ் படிக்க போகிறீங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்,
ஐடியா வந்து ஒப்பீனியன் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம், ஆனால் முடிவு நீங்கள் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் டிசிஷன் நீ எடுத்துரு. இந்த கோடை படிக்க போகிறேன், இல்லை நான் அப்ளை பண்ண 4 கோடுமே படிக்கிறதுனாலும் கேப்பபிலிட்டி இருக்கிறவங்க தாராளமாக படிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பேஜஸும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் 5 டேஸ்க்கு வந்து ஒரு சிலபஸ்னு வச்சா கூட டெஃபினட்டாக கவர் பண்ண முடியுமா? ஓகேங்களா? ஆனால் என்னென்னா திருப்பி சொல்கிறது புரிஞ்சு படிக்கணும்ப்பா, அவ்வளோதான். நானும் படிச்சிட்டேன், நானும் ரீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு ரீட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாலாம் அங்கே வந்து உன்னால் என்ன பண்ண முடியும்னா, இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணுமே தவிர அதுக்கான ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியாது. ஓகே, சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேம் உங்ககிட்ட நான் கோர்ஸ் வாங்கினேன் அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்குறாங்க, அப்போ ஏன் பர்டிகுலராக அவங்க மட்டும் பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போஸ்டிங் வாங்க முடியுது அப்படின்னா ரீசன் என்னது? அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஸ்மார்ட் வேல போயிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது எந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும், ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி மெயினாக தெரியணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எடுத்தோன்னே வராது. நீ ஒவ்வொரு எக்ஸாமாக கிராஸ் ஓவர் ஆகிற பற்றியா, இப்போ இந்த எக்ஸாம் உனக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போ அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கியோ அதை தான் நீ எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இப்போ இன்ஜினியரிங் எக்ஸாம் நமக்கு சிஸ்டம் மேனேஜர் நடந்ததில் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டுங்கிறது கூட இல்லை, எனக்கு கரெக்டாக நான் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஈவன் அவங்க நேம் கூட எனக்கு தெரியல, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, மேம் இந்த மாதிரி நான் டெக்னிக்கலுக்கு என்ன ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் எப்போதும் போல் ஜென்ரலாக யார் டவுட் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டேன். கரெக்டாக பாருங்கள், நான் டெக்னிக்கல் எக்ஸாம் உங்களுக்கு நான் டெக்னிக்கல் எக்ஸாம் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 11 o'clock மெசேஜ் வருது. மேம் 9:01 உள்ளே என்டர் ஆகிட்டேன், ஸோ அதனால் அலோவ் பண்ணலை, ஸோ அதனால் என்னால் எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு. அதை பார்த்தோன்னே எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு அது ஏன்பா என்னாச்சு அப்படிங்கும் போது அவங்க வந்து இல்லை என்னோடய மிஸ்டேக் தான், நான் ஆன் டைமுக்கு போக முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எதுக்காக சொல்கிறேன்னா அது எங்கள் 2 பேருக்கும் உள்ள கான்வர்சேஷன் தான். பட் நான் உங்களுக்கு எதுக்கு இதை நான் கொண்டு வரேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா படிக்கிறது, அவுட்புட் கொண்டு வரது இதெல்லாம் ஓகே, ஆனால் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. ஆன் டைமுக்கு போகாததுனால அந்த பையனோட ஃப்யூச்சர், நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் வந்து மற்றவங்க மாதிரிலாம் சும்மா எழுதலாம் அப்படின்னு போன ஸ்டூடெண்ட் கிடையாதுப்பா. டெக்னிக்கல் நல்லா பண்ணியிருக்காப்புல, நான் டெக்னிக்கலும் நல்லா படிச்சிருக்காப்புல. நான் டெக்னிக்கல் மட்டும் அவங்க நல்லா எழுதியிருந்தால் டெஃபினட்டாக வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு பர்சன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்லும் போதே அதை தான் சொல்கிறாங்க, மேம் இந்த டைம் நல்லா பண்ணியிருந்தேன், ஸோ டெஃபினட்டாக இந்த டைம் உள்ளே போயிடலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் நான் டெக்னிக்கல் எக்ஸாமே எழுத முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் அதை தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா டிப்ளமோவுக்கு நிறைய கோடு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம், கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதெல்லாம் 2வது விஷயம், ஆன் டைமுக்கு கரெக்டாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஈவென்ட் சென்டர் தெரியாமலையோ இல்லை அந்த லொக்கேஷன் வந்து லேட்டாக போனீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாமே எழுத முடியாது. அதுலேயும் இந்த பையன் பாருங்களேன், டெக்னிக்கல் எழுதிட்டு நான் டெக்னிக்கல் எழுத முடியலன்னு நினச்சி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதில் என்ன ஒன்றுனா, மேம் ஜஸ்ட்டு எழுத போனேன்னு சொல்லியிருந்தா கூட ஓகே, இல்லை மேம் இந்த டைம் நான் கிளியர் பண்ணுற மாதிரி பார்த்தேன், பட் எனக்கு அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது நினச்சி பாருங்கள், அந்த பையனோட ஒரு வருஷம் லைஃபே ஸ்பாயில் ஆன மாதிரி. இதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு வருஷம் உட்காந்து படித்து இது பண்ணணும். ஆனால் அதுக்கப்புறமே அந்த பையன் கிட்டத்தட்ட மதியானமே இல்லை மேம் அடுத்த டிப்ளமோக்கு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக பேசினாப்புல. பட் எதுக்காக இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அவங்க அந்த டைம் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருந்தாங்க, 9:01, அதாவது 9 o'clock அப்படின்னா 1 minute லேட்டாக போயிருக்காங்க. அந்த 1 minute டிலேனால் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணலை, அப்படியே வெளியில் உட்காந்து அழுதுருக்குறாங்க. ஓகேங்களா? இது ரியல் இன்சிடென்ட்மா. ஸோ அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா, மெட்டீரியல், கொஷின் பேங்க்கு, டெஸ்ட் பேட்ச். கொஷின் பேங்க்குமே நீங்கள் டெஸ்ட் பேட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கொஷனுக்கு கீழே இருக்கக்கூடியதை ஹைட் பண்ணிவிட்டு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிளில் 3 weeksல் எத்தனை கோடு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அத்தனை கோடுக்கு முதல்ல நல்லா உட்காந்து ஃபுல் சிலபஸை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் வேகன்சி அது இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. முதல்ல உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் அவுட்புட் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்த்தா நம்ம சைடு வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 533 நான் கோர்ஸ் டீட்டெயிலுமே நான் டெய்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னா 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மேம் எனக்கு லாஸ்ட் மினிட் இப்போ தான் உங்கள் வீடியோ தெரிஞ்சுது, இப்போ தான் எனக்கு உங்கள் பற்றியான கோர்ஸ் வந்து தெரிஞ்சுது அப்படிம்பீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிடுறது அப்படின்னா யூடியூப்லேயே போஸ்ட் பண்ணிடுறது. ஏன்னா இந்த கோடு இந்த 540 ஒர்க் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டது தான். மேம் 540க்கு மெட்டீரியல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி அதர் தென் உங்களுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து நம்ம என்ன அப்படின்னா சம் கோர்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸ் யாராவது மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் டீட்டெயில் பற்றி சொல்லுங்கப்பா. அதே மாதிரி நம்மளோடதை வாங்கி தான் படிக்கணுங்கிறது எந்த இடத்துலையுமே நான் புஷ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நீ வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் போகணும். மெட்டீரியல், டெஸ்பேச். மெட்டீரியலுங்கிறது சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கொஷின் வந்து எந்த ஆங்கிளில் அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கறதுக்கு தான் கொஷின் பேங்க்கு, ப்ராக்டிஸ்க்கு தான் டெஸ்பேச். இந்த 3 விஷயத்தை மட்டும் தெளிவாக இருந்துக்கோ. அப்போ இந்த 3 விஷயத்தை கவர் பண்ணிவிட்டு அங்கே போ, ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்து எக்ஸாம் எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் திருப்பி படிச்சிருவோமா, முடிச்சிருவோமா, எக்ஸாம்குள்ளே முடிச்சிருவோமா, இந்த மாதிரிலாம் டவுட் கேட்காம ஒரு சிலபஸை சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? இதை தவிர்த்து ஏதாவது டவுட் அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்கம்மா. அதே மாதிரி ஒரு சின்ன கைண்ட் ரெக்வெஸ்ட்டு, எனக்கு நீங்கள் எந்த என்கொயரிஸ் எதுனாலுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு திங், ஏதாவது கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கூட கொடுக்கலாம். நான் உங்களுக்கு ரிப்ளை வாய்ஸ் நோட் தான் கொடுப்பேன் நான். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது வந்து இந்த இப்போ நியூவாக என்ட்ராகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது ஈவன் ஈசிக்குன்னு என்ன வேகன்சி அதுவே தெரியாமல் இருக்கலாம். அதாவது ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அவங்களும் நிறைய என்கொயரிஸ் கேட்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அதை நீங்கள் வந்து ஓப்பனாக டவுட்டாகவே கேட்கலாம். மேம் எனக்கு இது டவுட் இருக்குது, எனக்கு இந்த ஃபீல்டு புதுசு, ஸோ எனக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னாலுமே நான் அவங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணியிருப்பேன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் திருப்பி சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னா, மேம் உங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து ஸ்மார்ட்டாக பேசுகிறேங்கிற பேரில் இதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம் தயவுசெய்து. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன நீடடோ அது தெளிவாக ஓப்பனாக கேளுங்க. ஓகேங்களா? ஈவன் என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ கேட்டுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த செப்டம்பர் டிப்ளமோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தாம்மா அடுத்தது நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அது என்னங்கிறத வீடியோவில் சொல்லுவேன், ஜஸ்ட் உங்கள் நேம் மட்டும் நோட் பண்ணியிருக்கிறேன், நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேனோ உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் டவுட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பனாக மேம் இது டவுட்டு அப்படின்னே கேட்கலாம். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, மேம் கோர்ஸ் பற்றியான டீட்டெயில் அதெல்லாம் எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தானேப்பா. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் ஸ்மார்ட்டாக கேட்குறேங்கிற பேரில் என்ன முட்டாளாக்காதீங்க. ஓகேவா? நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நீ அதனால் எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளு. ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா, அதாவது நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு தான் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எங்கேயுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.